வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மேசம் ராசிக்காரர்கள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது தீப்பொறி போல எரியும் ஆற்றல், யாராலும் அடக்க முடியாத தன்னம்பிக்கை, முன்னேறாமல் நின்று விடாத போராட்ட மனப்பாங்கு. இவர்கள் எங்கு இருந்தாலும் தலைமை தன்மையால் தனியே தெரியும் மனிதர்கள். ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருந்தாலும் அதில் முதலில் கவனத்தை ஈர்ப்பவர் மேசராசிக்காரர்களே. அவர்களின் பேச்சில் ஒரு தீவிரம், செயல்களில் ஒரு வேகம், முடிவெடுப்பதில் ஒரு துணிவு இருக்கும். மற்றவர்கள் யோசித்து நின்ற இடத்தில் இவர்கள் ஏற்கனவே முதல் அடியை எடுத்து வெற்றிக்கான பாதையை அமைத்து விடுவார்கள். அதனால் இவர்களை பலர் பிறவித் தலைவர்கள் என்று கூட புகழ்ந்து பேசுவார்கள். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையை இன்னும் ஆழமாக பார்த்தால் அவர்கள் எப்போதும் முதல் அடியை எடுக்கும் மனிதர்கள் என்று கூட சொல்லலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் யோசித்து நின்று கொண்டிருக்கும் போது மேசம் ராசிக்காரர்கள் ஏற்கனவே அந்த பாதையில் நடக்க தொடங்கியிருப்பார்கள். அவர்களுடைய துணிச்சல் சாதாரண தைரியம் அல்ல, அது பிறவிலேயே கிடைத்த தலைமை குணம். ஒரு குடும்பத்தில், நண்பர்கள் வட்டத்தில் அல்லது வேலை செய்யும் இடத்தில், ஈவன் வித்தவுட் ட்ரையிங் த நேச்சுரலி பிகம் த சென்டர் ஆஃப் த அட்டென்ஷன். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கைகள் இருக்கும், நடக்கும் விதத்தில் கம்பீரம் இருக்கும், முடிவெடுக்கும் வேகத்தில் ஒரு ராஜகுணம் இருக்கும். இதனால் பலர் அவர்களை பார்த்து இந்த மனிதர் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரிய இடம் அடைவார் என்று எண்ணுவார்கள். அவர்களின் ஆளுமையில் இருக்கும் அந்த தீப்பொறி போன்ற ஆற்றல் மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தும் ஒரு சக்தியாகவே மாறும். அவர்களின் தொழில் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மேசம் ராசிக்காரர்கள் சவால்கள் நிறைந்த துறைகளில் பிரகாசிப்பார்கள். சாதாரணமாக அமைதியாக அமர்ந்து ஒரே மாதிரி வேலை செய்வதை விட தினமும் புதிதாக ஏதாவது சவால்கள் வரும் துறைகளில் இவர்களுக்கு அதிக வெற்றிகள் கிடைக்கும். நிர்வாகம், வணிகம், அரசியல், பாதுகாப்புத்துறை, விளையாட்டு, மீடியா, தொழில் முனைவோ போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. அவர்கள் எதிலும் முன்னிலை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதால் பலரையும் முந்தி முன்னேறுவார்கள். சில நேரங்களில் அவசர முடிவுகள் சிக்கல்களை உண்டாக்கினாலும் அதையே தங்கள் புத்திசாலித்தனத்தால் சாதனையாக மாற்றும் திறன் இவர்களிடம் இருக்கும். தோல்வி இவர்களுக்கு ஒரு முடிவு அல்ல, அது அடுத்த வெற்றிக்கான பயிற்சி மட்டுமே. அதனால்தான் மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல முறை கீழே விழுந்தாலும் அதைவிட உயரமாக எழும் சக்தி கொண்டவர்கள். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் மேசம் ராசிக்காரர்கள் மிகவும் தீவிரமானவர்கள். அவர்கள் ஒருவரை மனதில் வைத்து கொண்டால் முழு மனதோடும் அன்பு செலுத்துவார்கள். அவர்களுடைய அன்பு வெளிப்படையானது, நேர்மையானது மற்றும் பாதுகாப்பானது. குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் அதிக அக்கறை கொள்வார்கள். சில நேரங்களில் கோபம் மற்றும் பிடிவாதம் காரணமாக சிறிய முரண்பாடுகள் வரலாம். ஆனால் அதே வேகத்தில் அதை சரி செய்து உறவுகளை மீண்டும் அழகாக மாற்றும் மனசும் இவர்களிடம் இருக்கும். குடும்பத்திற்காக போராடும் மனம், தங்களுடைய மக்களின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்ற ஆர்வம் மற்றும் அனைவரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை குடும்பத்தின் தூணாக மாற்றும். இதனால் மேசம் ராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதும் ஒரு உற்சாகம், ஒரு உயிரோட்டம் மற்றும் முன்னேற்றத்தின் அலை தொடர்ந்து இருக்கும். அதிர்ஷ்டத்தை பொறுத்தவரை மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியமான கட்டங்களில் திடீர் உயர்வுகள் அதிகமாக இருக்கும். திடீரென வேலை உயர்வு, புதிய வீடு வாங்கும் யோகம், வாகனம் சேரும் அதிர்ஷ்டம், வியாபாரத்தில் பெரிய லாபம், சமூகத்தில் மதிப்பு உயர்வு போன்ற பல நல்ல பலன்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும். குறிப்பாக அவர்கள் மனதில் வைத்த இலக்கு விட்டுவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்களுக்கு ராஜயோகம் போல வாழும் வாய்ப்புகள் கூட அதிகம். இவர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு பெருமை, செல்வாக்கு மற்றும் புகழ் கிடைக்கும். மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் சாதாரணமாக இருக்காது. அது சவால்களை வெற்றியாக மாற்றும் வீரர்களின் பயணம் போல பிரமாண்டமாகவே இருக்கும். மேசம் ராசிக்காரர்களின் மன உலகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் வெளியில் காட்டும் தீவிரத்திற்குள் ஒரு குழந்தை மனசும் மறைந்திருக்கும். வெளிப்படையாக அவர்கள் மிகவும் தைரியசாலி, முடிவெடுக்கும் தலைவர், யாருக்கும் தலை குடியாதவர் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக நேர்மையான உணர்ச்சிகள் நிறைந்தவர்கள். யாரிடமும் போலித்தனம் இல்லாமல் என்ன நினைக்கிறார்களோ அதை நேராக சொல்லும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இதனால் சிலர் இவர்களை கடுமையானவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் மனதில் கபடம் இல்லாத சுத்தமான குணம் இருக்கும். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள், ஒருவரை நேசித்தால் முழு இதயத்தோடும் நேசிப்பார்கள். இந்த நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை தான் மேசம் ராசிக்காரர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் மிகப்பெரிய தனி சிறப்பு. நட்பு வட்டத்தில் மேசம் ராசிக்காரர்கள் எப்போதும் உயிரோட்டத்தை கொண்டு வருபவர்கள். ஒரு குழுவில் சோர்வாக இருந்த சூழலை கூட இவர்கள் வந்தவுடன் உற்சாகமாக மாற்றி விடுவார்கள். நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். பிரச்சனை நேரத்தில் முதலில் வந்து துணை நிற்பவர்கள் இவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் நண்பர்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, நேர்மை, துரோகம் அல்லது பொய்மை இவர்களுக்கு மிகவும் பிடிக்காத விஷயம். இதனால் ஒரு முறை மனம் உடைந்துவிட்டால் அந்த உறவை மீண்டும் பழையபடி ஏற்க சிறிது நேரம் எடுப்பார்கள். ஆனால் உண்மையான நட்பை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பதில் இவர்களுக்கு இணை யாருமே இல்லை. பலரின் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நண்பன் என்ற இடத்தை மேசம் ராசிக்காரர்களே பிடிப்பார்கள். பண விஷயங்களில் இவர்களுக்கு பெரிய கனவுகள் இருக்கும். சாதாரண சேமிப்பை விட பெரிய அளவில் சம்பாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் வசதிகளை அனுபவிக்க வேண்டும், குடும்பத்திற்கு
குடும்பத்திற்கு செல்வ வளம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருக்கும். இதனால் தொழில் முனைவு, தொழில் முதலீடு, வியாபாரம், நிலம், வீடு போன்ற விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். சில நேரங்களில் வேகமாக முடிவெடுப்பதால் சிறிய நஷ்டங்கள் வரலாம். ஆனால் அதிலிருந்து அனுபவம் கற்றுக் கொடுத்து முறை இரட்டிப்பு வெற்றி பெறுவார்கள். பணம் இவர்களிடம் தங்குவதற்கான முக்கிய காரணம் அவர்கள் அதை உருவாக்கும் திறன் மிக அதிகம் என்பதுதான். வாய்ப்பை பார்த்தவுடன் அதில் தைரியமாக குதிக்கும் குணம் இவர்களுக்கு பெரும் செல்வ யோகத்தை தரக்கூடியது. ஆன்மீக மற்றும் அதிர்ஷ்ட பார்வையில் மேசம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் கிரகத்தின் சக்தி அதிகம் இருப்பதாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது. இதனால் கோவில் தரிசனம், குறிப்பாக முருகன் அல்லது அனுமன் வழிபாடு இவர்களுக்கு மன வலிமையும் வெற்றிகளையும் அதிகரிக்கும் என்று பலர் நம்புவார்கள். செவ்வாய்க்கிழமை தொடங்கும் புதிய முயற்சிகள் இவர்களுக்கு சாதகமாக அமையலாம் என்றும் சொல்லட்டும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் மேசம் ராசிக்காரர்கள் அதை வெற்றியாக மாற்றும் தீய ஆற்றல் கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் பயணம் பெரும்பாலும் சாதனைகளால் நிரம்பியதாகவே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும் மனிதர்களாக உயர்வார்கள். தலை நிமிர்ந்து வாழ பிறந்தவர்கள் என்ற வழியை உண்மையாக்கும் ஆளுமை மேசம் ராசிக்காரர்களுக்கே மிகவும் பொருந்தும். அதே போல மேசம் ராசிக்காரர்களின் எதிர்கால உயர்வுகளை பற்றி பார்க்கும் போது இவர்களின் வாழ்க்கையில் சில காலகட்டங்கள் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையும். அந்த நேரங்களில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சாதாரண பலனை அல்ல, பல ஆண்டுகள் நிலைக்கும் வெற்றிகளை தரக்கூடியவை. குறிப்பாக தொழில், வியாபாரம், அரசு தொடர்பான வேலைகள், பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் திடீர் முன்னேற்றம் கிடைக்கும் யோகங்கள் அதிகம் இருக்கும் என்று சோதர பார்வையில் கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக காத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு திடீரென வந்து கதவை தட்டும். அந்த வாய்ப்பை துணிச்சலாக பிடித்து கொண்டால் மேசம் ராசிக்காரர்கள் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, செல்வாக்கு மற்றும் பெயர் புகழ் பெறுவார்கள். அவர்களுடைய பிறவி தலைமை குணம் அந்த நேரத்தில் முழுமையாக வெளிப்பட்டு மற்றவர்கள் அவர்களை வழிகாட்டியாக பார்க்கும் நிலை உருவாகும். வீடு மற்றும் சொத்து யோகத்தை பொறுத்தவரை மேசம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதியில் இருந்து மிக வலுவான சொத்து சேர்க்கை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிலம் வாங்குதல், புதிய வீடு கட்டுதல், பழைய வீட்டை புதுப்பித்து ராஜ மாளிகை போல மாற்றுதல், குடும்பத்திற்கு நிலையான செல்வத்தை உருவாக்குதல் போன்ற யோகங்கள் இவர்களுக்கு அமையும். இவர்கள் சாதாரண வீடு என்ற எண்ணத்தில் நின்றுவிட மாட்டார்கள். அனைவரும் பார்த்தும் வியக்கும் அளவுக்கு கம்பீரமாக, பெருமையாக தங்களின் ஆளுமையை பிரதிபலிக்கும் வகையில் வீடு அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். அதனால்தான் மேசம் ராசிக்காரர்கள் வாங்கும் வீடு பெரும்பாலும் குடும்பத்தின் பெருமை சின்னமாக மாறும். வீட்டில் வாஸ்து, திசை, அழகு, பாதுகாப்பு எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துவார்கள். வாகன யோகமும் மேசம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேகம், ஸ்டைல், கம்பீரம் ஆகியவற்றை விரும்பும் இவர்களுக்கு நல்ல கார் அல்லது பைக்கு வாங்கும் ஆசை மிகவும் வலுவாக இருக்கும். அதிர்ஷ்ட காலங்களில் திடீரென புதிய வாகனம் சேரும் வாய்ப்புகளும் இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டு மாடல் கார், சிலருக்கு பல வாகனங்கள் சேரும் யோகம் கூட அமையலாம். அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தின் ஒரு சின்னமாக வாகனம் இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் நினைத்ததை சாதித்து விட்டேன் என்ற பெருமையாக உணர வைக்கும் அளவுக்கு பொருளாதார வசதி உருவாகும். அது மட்டுமில்லாமல் மேச ராசியினருக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் காலகட்டமாக இருக்கும். வீடு, நிலம், வாசல், சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் அபரிவிதமான லாபங்கள் உண்டாகும். 4ஆம் இடத்தில் குரு வந்து அமர்ந்து திரிகோணத்தில் சனி அமைவதால் மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும். நிலம் வாங்கினால் இரட்டிப்பு லாபம் கிடைப்பது, வீடு கட்டுவதால் நிறைய சுப விஷயங்கள் நடப்பது போன்ற யோகங்கள் நிறைந்த காலகட்டமாகவும் இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிக்கும் காலகட்டம். இந்த மாதம் முதல் அடுத்த மாதம் வரையிலான காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்கள், அனுகூலங்கள் ஏற்படும். புதிதாக வீடு கட்டி செல்பவர்களுக்கு இந்த மாதத்திற்கு பிறகு திருமண யோகங்கள் உண்டாகும். பூர்வீக நிலம், பூர்வீக இடம், பூர்வீக கோயில்களுக்கு சென்று திருமணம் செய்யும் யோகங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்கு இந்த மாதம் முதல் மொட்டை போடும் யோகங்கள் உண்டாகும். நீர்நிலைகள் அருகே அமர்ந்திருக்கும் பகுதிகளில் இடங்கள் உங்களுக்கு அமையும். இடம், பொருள், வீடு, தோட்டம் வாங்கும் யோகங்கள் உண்டு. நீர் நிறைந்த பகுதிகளில் தோட்டம் அமையும். வசதியான பகுதிகளில் வீடு கட்டும் யோகங்களும் உண்டாகும். மேசராசியில் பிறந்த மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் யோகங்கள் உண்டு. வேலையின் நெருக்கடி, பாதிப்புகளை சந்தித்து வருபவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். வேலை மாற்றம் உண்டாகும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ஊர் மாறும், நிலம் மாறும், வீடு மாறும் யோகங்கள் உண்டாகும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்தியாவிற்கு வரும் யோகங்களும் உண்டாகும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். நிறைய பேர் விவசாய புரட்சி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திடீரென நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பெண்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும். ஆண்களுக்கு இடமாற்றத்துடன் சேர்ந்த பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். உச்சஸ்தானம் பெறக்கூடிய குருவால் புதிய நபர்களின் சந்திப்புகள் உண்டாகும். புதிய நபர்களால் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நிறைய வேலைகளை செய்வதற்கான அமைப்புகள் உண்டு. 2026 இந்த மாதம் முதல் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்குள் நடக்கும். விரயத்தில் சனி வரும்போது மாத்திரை செலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டு சதயம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இதனால் வேற்றுமொழி மனிதர்கள் பேசும் நபர்களின் மூலமாக ஆதாயம் உண்டாகும். பாசிட்டிவான ஆண்டாக இருக்கும். விட்டமின் குறைபாடு, தோல் பிரச்சனை, பெரியவர்களுக்கு மார்பகம், நெஞ்சகம் சார்ந்த பகுதிகளில் கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை.
கையிருப்பு பணம் அதிகமாக இருக்கும் காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்ற கண் ஏற்படும். நதி பகுதிகளில் இருக்கும் தெய்வங்கள் ராகவேந்திரர் சுவாமி வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ரிஷி முனி சன்னியாசிகளை வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும் குரு பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பான பலன்களை பெறுவார்கள். புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையை மாற்றும் எண்ணம் இருந்தால் இந்த குரு பயிற்சிக்கு பின் முயற்சித்தால் நல்ல சம்பளத்தில் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கும். நிதி நிலைமை கணிசமாக உயரும். தன்னம்பிக்கை, தைரியம், வீரம் ஆகியவை அதிகரிக்கும். புதிய வருமான ஆதாரங்களை பெறக்கூடும். அதிர்ஷ்ட கதவு திறக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிறைய லாபத்தை பெறக்கூடும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அடுத்ததாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக செயல்படுகிறார். தற்போது மேசராசியில் பிறந்தவர்களின் ஜாதகத்தில் 11வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் செவ்வாய் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வர உதவி செய்கிறார். மேலும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். உறவில் மகிழ்ச்சிகளை மீட்டு கொண்டு வர இயலும். ஏனென்றால் மேசம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் தேவையான விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். நிறைய பயணங்கள் உண்டாகும். அந்த பயணங்கள் மூலமாக ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாகவே நிவர்த்தியாகும். இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் யோகங்கள் உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனம் தேவை. நீண்ட நாட்களுக்கு பிறகு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாகும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய நல்ல காலகட்டம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்குகள் கூடும். சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் யோகங்கள் உண்டாகும். பெரியவர்கள் தொழில் விஷயத்தில் நன்மைகள் உண்டாகும். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும். காம்பவுண்ட் கட்டுவது, இன்டீரியர் வேலைகளை செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு. தடைப்பட்டு வந்த காரியங்களை எல்லாம் அடுத்தடுத்து நடத்தி முடிக்கும் யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில், உத்தியோகம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வுகள், பொறுப்புகள் வந்து சேரும் நாள். சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும். பண விஷயங்களில் இருந்து வந்த பாதிப்புகள், தடைகள் நிவர்த்தியாகும். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக குரு பெயர்ச்சி மேசராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் பண வரவில் பெரிய முன்னேற்றத்தை தரும். புதிய வேலைவாய்ப்புகள், வியாபார வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்பட்டு தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே மாறும். இது ஒரு புறம் இருந்தாலும் மேசம் ராசிக்காரர்களின் 2026ஆம் ஆண்டுக்கான மாத பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு முன்னேற்றம், சவால், சாதனை மற்றும் அதிர்ஷ்டம் கலந்த ஒரு சக்தி வாய்ந்த காலமாக இருக்கும். வருடத்தின் தொடக்க மாதங்களில் இருந்து அவர்களின் முயற்சிகளுக்கு நல்ல பதில் கிடைக்க தொடங்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த திட்டங்கள் மெதுவாக வடிவம் எடுக்கும். சிலருக்கு வேலை மாற்றம், சிலருக்கு பதவி உயர்வு, மற்றவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் யோகம் அமையலாம். இந்த மாதம் முதல் மார்ச் மாதம் வரை காலம் மன உறுதிகளையும் தைரியத்தையும் சோதிக்கும். ஆனால் அதே நேரத்தில் எடுத்த முயற்சிகள் அடுத்த மாதங்களில் பெரிய பலன்களாக திரும்பும். குறிப்பாக இந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் வருடம் முழுவதற்கான அடித்தளமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை மேசம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமான வளர்ச்சி காலம். இந்த மாதங்களில் பணவரவும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்கும். பழைய கடன்கள் குறையலாம். புதிய வருமான வாய்ப்புகள் திறக்கலாம். வியாபாரத்தில் லாபங்கள் பெருகலாம். வீடு, நிலம், வாகனம் போன்ற சொத்து விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள், திருமணம், குழந்தை சம்பந்தமான சந்தோஷம், வீடு மாற்றம், புதிய வாங்குதல் நடைபெறலாம். இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் அதிகரிக்கும். சமூக மரியாதை உயர்ந்து பலர் இவர்களை ஆலோசனை கேட்கும் நிலை வரும். ஜூலை முதல் செப்டம்பர் வரை சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கலாம். தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கலாம். சிலர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொள்ளலாம். அதனால் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் பகிராமல் முக்கிய முடிவுகளை அமைதியாக எடுப்பதும் நல்லது. பண முதலீட்டில் அவசரம் தவிர்க்க வேண்டும். உடல் நலத்தில் சிறிய சோர்வு, தூக்கமின்மை, கோபம் அதிகரித்தல் போன்றவை வரலாம். இந்த காலத்தில் தியானம், உடற்பயிற்சி மற்றும் மன அமைதியை பாதுகாப்பது மிகவும் அவசியம். உறவுகளில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தினால் அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர்க்கலாம். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மீண்டும் அதிர்ஷ்ட அலை அதிகரிக்கும்.
வருடத்தின் இறுதி மாதங்களில் அவர்கள் செய்த முயற்சிகளுக்கு பெரிய பலன் கிடைக்கும். வேலையிடத்தில் உயர்ந்த பதவி, வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தம், வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது எதிர்பாராத பணவரவு கிடைக்கலாம். குடும்பத்தில் பெருமை சேர்க்கும் நல்ல நிகழ்வுகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் வாங்கும் வீடு, கார் அல்லது பெரிய முதலீடு நீண்ட கால செல்வமாக மாறும். குறிப்பாக இந்த ஆண்டின் இறுதியில் மேசம் ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு என் வாழ்க்கையை மாற்றிய வருடம் என்று பெருமையாக சொல்லும் நிலையும் உருவாகும். 2026 மேசம் ராசிக்காரர்களுக்கு போராட்டம் தொடங்கி வெற்றியில் முடியும் சக்தி வாய்ந்த ஆண்டு. ஆரம்பத்தில் சோதனைகள் இருந்தாலும் வருட முடிவில் பெரிய உயர்வு, பணவசதி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக மரியாதை கிடைக்கும். அவர்கள் கோபம் மற்றும் அவசர முடிவுகளை கட்டுப்படுத்தினால் இந்த ஆண்டு அவர்களுக்கு மறக்க முடியாத வெற்றி காலமாக மாறும். மேசம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட நிறங்கள், நல்ல நாட்கள், படிகார தேதிகள் பற்றி விரிவாக பார்த்தால் இவர்களின் வாழ்க்கையில் செவ்வாய் கிரகத்தின் தீ ஆற்றல் மிக வலுவாக செயல்படுகிறது என்று சோதனத்தில் சொல்லப்பட்டு வந்தாலும் இவர்களுக்கு துணிவு, வேகம், தலைமை மற்றும் வெற்றிக்கான தீவிர முயற்சி இயல்பாகவே கிடைக்கிறது. இந்த சக்தியை சரியான திசையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகள் கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதிர்ஷ்ட எண்கள் என்று பார்த்தால் 1, 3, 9 ஆகிய எண்கள் மேசம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமானவை என்று பலர் கருதுவார்கள். இந்த எண்களில் தொடங்கும் தேதிகள், வீட்டு எண்கள், வாகன எண்கள் அல்லது தொழில் தொடர்பான முக்கிய தொடக்கங்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரலாம். குறிப்பாக 9 என்ற எண் செவ்வாயின் ஆற்றலை குறிக்கும் என்பதால் தைரிய முடிவுகள் எடுக்கும் நாட்களில் இந்த எண் நல்ல பலனை தரும் என்றும் சொல்லப்படும். சிலருக்கு 18, 27 போன்ற தேதிகளும் சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடும். அதிர்ஷ்ட நிறங்கள் என்று பார்த்தால் சிவப்பு, மரூன், ஆரஞ்சு மற்றும் தங்க நிறங்கள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. சிவப்பு நிறம் அவர்களின் ஆற்றலை அதிகரிக்கும், தன்னம்பிக்கைகளை உயர்த்தும் மற்றும் கண்ணோட்டத்தை தவிர்க்க உதவும் என்று நம்பப்படுகிறது. முக்கியமான சந்திப்புகள், வேலை நேர்காணல்கள், தொழில் தொடக்கங்கள் அல்லது நல்ல காரியங்கள் செய்யும் நாட்களில் இந்த நிறங்களை பயன்படுத்துவது மன உறுதிகளையும் வெற்றிகளையும் அதிகரிக்க உதவும். வீட்டில் சிறிய சிவப்பு அல்லது தங்க நிற அலங்காரங்கள் வைத்தாலும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் என்று பலர் நம்புவார்கள். நல்ல நாட்கள் என்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமை இவர்களுக்கு மிகவும் வலுவான நாள். இந்த நாளில் தொடங்கும் முயற்சிகள் வேகமான பலன் தரும் வாய்ப்புகள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் மேசம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய நாள். புதிய தொழில், வாகனம் வாங்குதல், நிலம் பதிவு, வேலை விண்ணப்பம், முக்கிய முடிவுகள் போன்றவற்றை இந்த நாட்களில் தொடங்கினால் சாதகமாக அமையும் என்று ஜோதிட ரீதியாக சொல்லப்படுகிறது. காலை சூரிய உதய நேரத்தில் தொடங்கும் காரியங்கள் மேலும் சிறப்பாகவே அமையும். மேலும் இதையெல்லாம் தாண்டி பரிகார தேதிகள் மற்றும் வழிபாடு என்று பார்த்தால் மாதந்தோறும் வரும் கிருத்திகை, செவ்வாய் மற்றும் அமாவாசை நாட்களில் முருகன் அல்லது அனுமன் கோவில் தரிசனம் செய்வது நல்லது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை சிவப்பு மலர், சிவப்பு துணி அல்லது கடலை பருப்பு தானம் செய்வது செவ்வாய் தோஷத்தை சமநிலைப்படுத்த உதவும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவ அல்லது அனுமன் சாலிசா ஜபம் செய்வது மன அமைதிகளையும் தடை நீக்கத்தையும் தரும். முடிவாக மேசம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பது வெறும் கிரக பலன்கள் மட்டும் அல்ல, அவர்களின் பிறவி துணிச்சலுடன் சேரும் சரியான நாள், சரியான நிறம், சரியான எண்ணின் சக்தி. இந்த சிறிய விஷயங்களையும் கவனித்து செயல்பட்டால் அவர்கள் தொடும் பல விஷயங்கள் வெற்றியாகவே மாறும். வாழ்க்கையில் உயர்வு, செல்வம், வீடு, வாகனம், குடும்ப மகிழ்ச்சி மற்றும் சமூக மரியாதை ஆல் த கேன் அலைன் பியூட்டிஃபுல்லி ஃபார் தெம். அதே போலதான் மேச ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வரும் 3 பெரிய திருப்பு முனைகள் பற்றி ஆழமாக பார்த்தால் இவர்களின் பயணம் சாதாரணமாக நேராக செல்லும் பாதை அல்ல. அது தீப்பொறி போல திடீரென வெடித்து பின்னர் பிரகாசமான வெற்றியாக மாறும் பல கட்டங்களை கொண்டது. ஒவ்வொரு திருப்பு முனையும் இவர்களின் ஆளுமையை இன்னும் வலுவாக மாற்றும். ஆரம்ப காலத்தில் வரும் முதல் திருப்பம் பொதுவாக தொழில் அல்லது கல்வி தொடர்பான பெரிய முடிவாக இருக்கும். மற்றவர்கள் பயந்து தயங்கும் நேரத்தில் மேசம் ராசிக்காரர்கள் ஒரு துணிச்சலான முடிவை எடுப்பார்கள். புதிய வேலை, தனி தொழில், வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது திடீர் வாழ்க்கை மாற்றம். அந்த ஒரு முடிவு ஆரம்பத்தில் சவாலாக தோன்றினாலும் பின்னர் அவர்களின் வாழ்க்கையில் அடித்தள வெற்றியாகவே மாறும். இந்த கட்டத்தில் அவர்கள் நான் என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை முழுமையாக உணர ஆரம்பிப்பார்கள். இரண்டாவது பெரிய திருப்புமுனை பொதுவாக குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தமான உயர்வாக இருக்கும். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்குதல், நிலம் சேர்த்தல், குடும்பத்தை பெரிய அளவில் முன்னேற்றுதல் அல்லது திருமணத்தின் மூலம் புதிய அதிர்ஷ்டம் சேர்தல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். இது வெறும் பொருளாதார உயர்வு அல்ல, மனநிலையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை தரும். நான் மட்டுமல்ல, என் குடும்பத்தையும் உயர்த்த வேண்டும் என்று
பொறுப்பு இந்த நேரத்தில் அதிகரிக்கும். இந்த திருப்பம் இவர்களை குடும்பத்தின் மையத்தூணாகவே மாற்றும். பலரின் பார்வையில் அவர்கள் ஒரு சாதாரணயாளர் மட்டுமல்ல, குடும்பத்தின் பெருமையாகவே மாறுவார்கள். மூன்றாவது மற்றும் மிகப்பெரிய திருப்புமுனை சமூக மரியாதை மற்றும் ராஜயோக உயர்வு. இந்த கட்டம் பொதுவாக வாழ்க்கையின் அனுபவம் அதிகரித்த பின் வரும். முன்னர் சந்தித்த தோல்விகள், துரோகங்கள், போராட்டங்கள், ஆல் தஸ் சடன்லி ஷார்ட் டேர்னிங் இன்ட்ரூ ஸ்ட்ரென்த். இந்த நேரத்தில் மேசம் ராசிக்காரர்கள் தங்கள் துறையில் தனி அடையாளம் உருவாக்குவார்கள். வேலை இடத்தில் தலைமை பதவி, வியாபாரத்தில் பெரிய லாபம், சமூகத்தில் மதிப்பு அல்லது பலர் அவர்களை முன்மாதிரியாக பார்க்கும் நிலை உருவாகும். ஒரு காலத்தில் அவர்களை குறைத்து மதித்தவர்கள் கூட பின்னர் அவர்களின் வெற்றியை பார்த்து வியக்கும் சூழல் வரும். இதுவே ஜோதிடத்தில் பலர் ராஜயோக கட்டம் என்று சொல்லும் நேரம். இந்த 3 திருப்புமுனைகளின் சிறப்பு என்னவென்றால், ஒவ்வொரு கட்டத்திலும் மேச ராசிக்காரர்கள் இன்னும் வலிமையானவர்களாக மாறுவார்கள். முதல் கட்டம் அவர்களுக்கு தைரியம் தரும். இரண்டாவது கட்டம் பொறுப்பு தரும். மூன்றாவது கட்டம் பெருமை மற்றும் நிலைத்த வெற்றிகளை தரும். இதனால் இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் போராட்டம் போல தோன்றினாலும் இறுதியில் அனைவரும் திரும்பி பார்க்கும் வெற்றி கதையாகவே மாறும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.